மக்கா நம்ம முத்துப்பாண்டி ரொம்ப நாளாக பசியில் இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா 2 நாளாக ஃபீட் பண்ணல. பயப்புள்ள பசியில் இருப்பான்னு சொல்லிட்டு என் பெரியம்மா வீட்டில் நீ களவாண்ட மீனையும் அழகாக எடுத்துகிட்டு கொண்டு போய் சரி பிள்ளை நல்லா சாப்பிட்டு வளரட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ராம சோம்பு கீழே இருக்கானுவன். சரி அவனால சாப்பிட மாட்டான், ஏன்னா அவனை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டான். அவனோட சாப்பாடுக்கு போட்டது அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டான். அதனால சரி நம்ம அலிகேட்டர் முத்துப்பாண்டிக்கு நம்ம சாப்பாடு கொடுப்பான்னு கொடுத்தா அவன் சாப்பிடவே இல்லை. ஏன்டா சாப்பிடல பார்த்தா ஒன்றுமே சரி ஒரு வேளை லைஃப் ஃபிஷ் தான் சாப்பிடுவான் அப்படிலாம் சொல்லிட்டு சரி நம்மளும் யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன பண்ணலாம். அப்போ தான் என் நண்பன் 2 பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் அடிச்சோன்னா அவங்களும் பைக்கை 220 பறந்து வந்துட்டானா குண்டு பையன் அழகாக வலையும் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்களாம் அந்த ஆற்றுல நல்லா தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. அப்போ தான் சரி குளத்துல பார்த்தா குளத்துல நிறைய மீன், எங்கள் நேரமாக தெரியல ஒன்றும் மாட்டல. அப்போ இன்னொரு குளத்துல போனால் மீன் கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் நல்லா பார்த்தோம் பாசியோட. சரி மீனை கொஞ்சம் கிடச்சி அப்புறம் பார்த்தா அழகான விரால் குஞ்சு, அழகா என்ன அழகு. என் மச்சான் வளர்க்க போடலான்னு நல்லா கேட்டான், அவனுக்கு ஒன்றுமே நான் கொடுக்காம அப்படியே அழகாக அதை பிள்ளைய தூக்கிட்டு சரி நம்ம அழிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு வளரட்டு சரி அந்த பிள்ளைய தூக்கி இந்த பிள்ளைய கொடுப்போம்னு சொல்லி அழகாக கூப்பிட்டு வந்துட்டேன். சரி அப்படியே கொஞ்சம் மீன் குட்டி குட்டி மீன் நிறைய பிடிச்சோம். அப்போ தனலட்சுமி பாவம் இல்லை பசியில் இருப்பா, அவளையும் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவளோட பாண்டு போயிட்டு அழகாக இருந்தாங்க. அவன் விரால் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம தனலட்சுமிக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துட்டோம்.